Hi children, good morning. Now we go to the lesson Nature of Physical World and Measurement. Physics என்ன சொல்லுவோம்னா நேச்சர் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிகினிங் ஆஃப் 18th century வரையும் ஃபிசிக்ஸ் எதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபிலாசபிக்குள்ளே இருந்துச்சு. ஃபிலாசபி கிளாசிஃபிகேஷன் இன் 4 type: physics, chemistry, botany, zoology. What is mean from physics? Physics means the nature of science. First one, it is comes from Greek word physios. What is mean from physios? It is called nature of matter. The physics classification in 2 type: one unification, another one reductionism. இந்த ஃபிசிக்ஸை 2 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று யூனிஃபிகேஷன், அனதர் ஒன் ரிடக்ஷனிசம். வாட் இஸ் மீன் ஃப்ரம் யூனிஃபிகேஷன்? யூனிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா த ஃபேக்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், ஓகேவா, த நியூட்டன்ஸோட கிராவிடேஷ்னல் லா. அப்போது இந்த எர்த்தில் வித்தவுட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் எர்த்தில் எந்த ஆப்ஜெக்டும் இருக்க முடியாது. எல்லாமே தி இன்க்ளூட் இன் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம், கீழே விழும், ஓகேவா. அப்போது அது இட் இஸ் பேஸ்ட் ஆன் நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எர்த் மோஷன் ஆஃப் ஏ பிளான்ஸ். எர்த் என்ன பண்ணுது, கண்டினியூ மோஷனில் இன்வால்வ் ஆகுதா, மூவ் ஆகிட்டே இருக்கா, ஓகேவா. அப்போது எர்த்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு, எர்த்து, ஓகே, யூனிவர்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு எல்லாமே they obey to the concept of Newton's gravitational force, ஓகேவா. நெக்ஸ்ட் reductionism அப்படின்னா it is based on microscopic system. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே எவ்ரி ஆப்ஜெக்ட் மேட் ஆஃப் ஆட்டம்னு பார்த்துருக்கோம். அந்த ஆட்டம்குள்ளே இன்வால்வ் ஆகிற ஃபோர்ஸு, இதெல்லாம் அந்த ஆட்டம்குள்ளே இன்வால்வ் ஆகிற ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தா தெர்மோடைனமிக்ஸ், ஓகேவா. தெர்மோடைனமிக்ஸ்னால் தி எனர்ஜி கன்வெர்ட் இன்டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இன்டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். தெர்மோடைனமிக்ஸ் ஒரு ராடு இருக்குது. அந்த ராடில் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் இன்டு ஹீட் எனர்ஜி. அது தெர்மோடைனமிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸில் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் அந்த ஓல்ட் கான்செப்டுமே, அந்த ஓல்ட் ராடுமே என்ன பண்ணுது, ஹீட் ஆகுது. அது பல்க் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த பல்க் சிஸ்டம் கண்டினியூவாக ஹீட் ஆகுது என்ட்ரோஃபின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் தி கிளாசிஃபிகேஷன் இன் 2 type: ஒன் யூனிஃபிகேஷன், another one reductionism. Microscopic model. What is mean from microscopic model? In the microscopic model there is classification in 2 type: one kinetic theory, another one statistical mechanics, ஓகேவா. kinetic theory one object moves one place to another place, that is called kinetic, ஓகேவா. அப்போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்னால் ஒரே இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்டை தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், அனதர் ஒன் மாடர்ன் ஃபிசிக்ஸு. அப்போது ஃபிசிக்ஸில் என்னென்ன பிரான்ச்சு, பழைய ஃபிசிக்ஸில் என்ன இருந்துச்சு, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன இருந்துச்சு, இப்போது நியூ மாடர்ன் ஃபிசிக்ஸில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்குறோம். ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்டிங் ரெஸ்ட் ஆர் மோஷன் பாடி என்ன பண்ணுது, அந்த கான்செப்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இருந்துச்சு. ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரெஸ்ட் ஆர் மோஷன் பாடி. மெக்கானிக்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக்ஸ், அனதர் ஒன் டைனமிக்ஸ், ஓகேவா. இந்த டைனமிக்ஸ் 2 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று கைனோமெட்டிக்ஸ், அனதர் ஒன் கைனெட்டிக்ஸ். ஓகே, ஸ்டாட்டிக்ஸ்னால் ரெஸ்ட் ஆஃப் த பாடி. நீங்கள் பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட் ஆஃப் த பாடி. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டால் தான் அந்த ஆப்ஜெக்ட் தே கேன் மூவ், ஓகேவா. அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இல்லைனா அதுவே மூவ் ஆகாமல் ஒரே பிளேஸில் என்ன பண்ணோம், கண்டினியூவாக ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் ஸ்டேட்னரி ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்டாட்டிக்ஸ். அனதர் ஒன் டைனமிக்ஸ். இதெல்லாம் டைனமிக்ஸு கைனெட்டிக் அண்ட் கைனோமெட்டிக் அப்படின்னு பார்க்குறோம். கைனெட்டிக்னா ஒரே இடத்துல என்ன பண்ணுது, ஷேக் ஆகிட்டே இருக்கிறது கைனெட்டிக்ஸ். அனதர் ஒன் கைனோமெட்டிக்ஸ். கைனோமெட்டிக் என்ன இருக்குது அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன, ஹீட் அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி வச்சு
அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். அனதர் ஒன் ஆப்டிக்ஸ், த ஸ்டடி ஆஃப் லைட் வந்து எப்படி டிஃப்ராக்ஷன் ஆகுது, டிஃப்ராக்ஷன் ஆகுது, ஓகேவா, அது எப்படி வந்து ப்ராபகேஷன் பண்ணுது, அதை படிக்கிறது ஆப்டிக்ஸ். அனதர் ஒன் ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், எதுனா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். எங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்கும், எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்கோ அங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆக்வஸ்டிக்ஸ், அது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்டு. இது ஏற்கனவே 10th நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்டு வந்து எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது, எப்படி ப்ராபகேட் ஆகுது, ஓகேவா, எப்படி வந்து பவுன்ஸ் ஆகுது, எப்படி வந்து எக்கோ ப்ராசஸில் இன்வால்வ்டு, எப்படி வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு படிக்கிறது, எப்படி வந்து ஸ்கேட்டர் ஆகுது, அது படிக்கணும் ஆக்வஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், இந்த ஸ்டடி ஆஃப் ஆஸ்ட்ரோனாமிக்கல் பாடி. ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் பாடியை வந்து நம்ம ஸ்டடி பண்ணது ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவிட்டி, ஸ்பேஸ் டைம் அண்ட் எனர்ஜி. ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணி டைமை பேஸ் பண்ணி என்ன பண்ணுது, எனர்ஜி எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு படிக்கிறது ரிலேட்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ். இந்த பிகினிங் ஆஃப் 20th century தான் இது வந்துட்டு டெவலப் ஆகுது. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸில் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் இருக்குது. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 types, ஒன் ரிலேட்டிவ், another one நான் ரிலேட்டிவ். Next one atomic physics. Atomic physics, the study of atomic structure and their properties. ஆட்டம் பற்றி படிக்கிறது தான் எதுனா அட்டோமிக் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஆட்டம் பற்றி தெரியும் உனக்கு, எல்லா ஆப்ஜெக்ட்டும் மேட் ஆஃப் ஆட்டம், அந்த ஆட்டம்குள்ளே இருக்கிறது தான் நியூக்ளியர், ஓகேவா. அந்த நியூக்ளியர் பற்றி படிக்கிறது தான் இது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அட்டோமிக் ஃபிசிக்ஸ், நெக்ஸ்ட் ஒன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளி, அதை பற்றி படிக்கிறது தான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் ஃபிசிக்ஸ் இருக்குது, ஒரு லிக்விடில் அரேஞ்சாக இருக்குது ஆட்டம் பற்றி படிக்கிறது. அடுத்தது வந்து எனர்ஜி, வாட் இஸ் மீன் ஃப்ரம் எனர்ஜி. வித்தவுட் எனர்ஜி இல்லாமல் எந்த ஆப்ஜெக்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண வைக்க முடியாது. அப்போ எனர்ஜி நீதர் கிரியேட் நாட் டிஸ்ட்ராய், வி கேன் சேஞ்ச் ஒன் எனர்ஜி டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, தட் இஸ் கால்ட் கன்சர்வேஷன் தான். அதை பற்றி படிக்கிறது தான் எனர்ஜி கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் ஒன் மேட்டர் ஃபிசிக்ஸ் தெரியும் உனக்கு. மேட்டர் ஃபிசிக்ஸ்னால் இது ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணது தான் மேட்டர் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு த டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. இப்போ ஃபிசிக்ஸ் வந்து எதிலெல்லாம் டெக்னாலஜியில் வந்து இன்வால்வ் ஆகுது, அது எப்படியெல்லாம் வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து டெக்னாலஜி பிரின்சிபல் ஆஃப் எ ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ். ஃபஸ்ட்டு வந்து டெக்னாலஜி வந்து எந்த டெக்னாலஜியும் வி வில் மேட் ஆஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்ஸ். இப்போது நம்ம எந்த பொருள் செஞ்சாலும் அந்த பொருளில் அந்த டிவைஸில் இருக்கிறது எதுன்னா ஃபிசிக்ஸோட பிரின்சிபல் தான் அங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் இன்வால்வ் ஆகிருக்குது. அதை வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நம்ம செய்யும்போது அது ஒரு இன்னோவேஷனாக வரும், ஓகேவா. இப்போ வந்து இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னா மொபைல் ஃபோனில் இருக்கிற எல்லா ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்ஸ். அதில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஓகேவா. அப்போது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிற ஒரு பிரின்சிபல் இருக்கிறது, அதை ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணி அது ஒரு டிவைஸாக வந்து டெக்னாலஜியில் வந்து மேக் பண்ணிடுவோம். அதுதான் இன்னோவேஷன். அப்போ டெக்னாலஜினா அதில் பிரின்சிபல் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்து 2 types கிளாசிஃபைட் பண்ணலாம். ஒன்று வந்து டைரக்ட்லி, அனதர் ஒன் இன்டைரக்ட்லி, ஓகேவா. டைரக்ட்லியாக ஹியூமனுக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணதான் இருக்குது டெக்னாலஜி. அனதர் ஒன் இன்டைரக்ட்லியாகவும் ஹெல்ப் பண்ணதான் இருக்குது, இம்பேக்ட் ஆஃப் ஏ சொசைட்டி. அப்போது இது என்ன பண்ணுது, ஒரு இம்பேக்ட் பண்ணுது எங்கள் சொசைட்டியில், டைரெக்டாகவும் இம்பேக்ட் பண்ணுது, அடுத்தது வந்து இன்டைரக்டாகவும் இம்பேக்ட் பண்ணுது. அப்போ எப்படியெல்லாம் எந்தெந்த டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணுது, இன்டைரக்டாக இம்பேக்ட் பண்ணுதுன்னு டெக்னாலஜி பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிசம். எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அங்கெல்லாம் மேக்னட்டிசம் இருக்கும், மேக்னட்டிசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம மொபைல் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு முன்னால் வந்து தான் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், அதுதான் வாக்கி டாக்கின்னெல்லாம் சொல்லுவோம்ல. அந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குதுன்னா மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஃப்ரம் த லார்ஜ் டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல கம்யூனிகேஷன் லார்ஜ் டிஸ்டன்ஸ் பண்ணதுக்கு எது இன்வால்வ் ஆகுதுன்னா மேக்னெட்டிசம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. த லான்ச்சிங் ஆஃப் த சேட்டலைட் கான்செப்ட் யூஸிங் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோன்னா எதுக்காக வந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறோம், சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம், அது வந்து தட் இஸ் பர்பஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிசம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதெல்லாம்
இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்குன்னா மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர், கம்ப்யூட்டர், சூப்பர் கண்டக்டர். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம வந்து 12th படிப்போம். நம்ம லேர்ன் பண்ணது தான் வந்து ஸ்கோப் ஆஃப் ஃபிசிக்ஸ். எதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் பார்த்தோன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். த நேச்சர் ஆஃப் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸில் வந்து த கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா கான்செப்ட் தான் கிளாஸிஃபிகேஷனாக இருக்குது. ஃபிசிக்ஸில் என்ன கான்செப்ட் இருக்குன்னா யூனிக் கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் இருக்குது. யூனிக் கான்செப்ட் அப்படின்னா என்ன, எதுனா கிராவிடேஷன் ஒன்லி ஃபியூ கான்செப்ட் ஒன்லி தி பேஸ்ட் ஆன் யூனிக் கான்செப்ட். இதெல்லாம்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸு, நியூட்டன்ஸோட யூனிவர்சல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் யூனிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த ஃபிசிக்ஸை வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று வந்து கிளாசிக்கல், மாடர்ன் சொல்லிட்டு பார்த்தோம். கிளாசிக்கலில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து மாடர்னில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இனோவேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இனோவேஷன் எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து ஆக்சிடென்டலாக இருக்கும், இல்லை வெல் அனலைஸ்டாக இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடென்டலாக இருந்தால் எப்படி இருக்கும், வெல் அனலைஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி பார்க்குறோம். டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபிசிக்ஸோட ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கோம். அது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணும்போது அது என்னவாக மாறுனா டிவைஸாக மாறுது. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி வந்து ஒரு சொசைட்டியில் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுதோ டைரெக்டாக ஹெல்ப் பண்ணுது, இல்லைனா வந்து இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிசம் பார்த்தோம். எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் இன்வால்வ் ஆக எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்துட்டுருக்கு. அதுக்கு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும் சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த சேட்டலைட்டால் தான் இங்கே ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் பாசிபிள்.